ஆக எங்களுடைய பொறுப்பு என்பது அங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் ஒரு பெரிய கிரீடத்தோடு செல்லவில்லை. போருக்கு செல்கிற வீரனை போலத்தான் செல்கிறோம். போருக்கு போகும்போது குடுகுடு என்று ஓடக்கூடாது, பதுங்கித்தான் பாய வேண்டும். புரிகிறதா? உடனே கிளப்புங்கள், படையை கிளப்புங்கள். வெற்றிவேல் சொல்லுங்களா வீரவேல் என்று. வெற்றிவேல் கிளம்புங்கள். ஏனடா இவ்வளவு சோகம்? வேகமாக போங்கள். போருக்கு செல்கிற வீரனை போலத்தான் செல்கிறோம். என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? போருக்கு செல்கிற வீரனை போலத்தான் செல்கிறோம். உனக்கு என்னையா? ஒன்றுமில்லை மன்னா. வாரும் ஐயா. மன்னா, இடமாகத்தானே இருக்கிறீர்கள். அது எத்தனையாக இருந்தாலும் எவ்வளவு பேராக இருந்தாலும் எங்களுடைய படை வலிமையானது. காரணம், கொள்கை அளவில் நாங்கள் உறுதியானவர்கள். மன்னா, ஆரம்பமே சரியில்லை. காற்றோடு காற்றாய் கலந்து விடலாம், வாருங்கள். ஏன் பீதி கிளப்புகிறாய்? நம் பின்னால் தான் இவ்வளவு படையும் இருக்கிறதல்லவா? அது எத்தனையாக இருந்தாலும் எவ்வளவு பேராக இருந்தாலும் எங்களுடைய படை வலிமையானது. காரணம், கொள்கை அளவில் நாங்கள் உறுதியானவர்கள். அமைச்சரே, நமக்கென்று கையில் பிடித்து விட்டதையா? ஐயோ, என்னடா அது? யாரையுமே காணவில்லை. எங்களுடைய படை வலிமையானது. காரணம், கொள்கை அளவில் நாங்கள் உறுதியானவர்கள். கொள்கை அளவில் நாங்கள் உறுதியானவர்கள். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு.